இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகளுடன். உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் கௌதமி நந்தமாலா. மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். முதலில் தலைப்புச் செய்திகள். பிரதமர் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இன்று ஆஸ்திரேலியா நோக்கி பயணமாக உள்ளார். பாடசாலை மாணவர்களுக்கான புதிய ஆயுள் காப்புறுதி திட்டம் விரைவில் அமல்படுத்தப்பட உள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. கேப்பாப்பிளவு மக்கள் ஆரம்பித்த கவனீர்ப்பு போராட்டம் இன்று 14வது நாளாகவும் தொடர்கின்றது. தமிழக முதலமைச்சர் பன்னீர்செல்வத்திற்கு மேலும் 11 பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவித்தால் சசிகலாவுக்கு ஆட்சி அமைப்பதில் பெரும் சிக்கல் நிலை ஏற்படும். இனி விரிவான செய்திகள். வடமேல் மாகாணத்திற்கு நீரை விநியோகிக்கும் பாரிய அபிவிருத்தி திட்டம் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட உள்ளது. இந்த பாரிய நீர்ப்பாசன திட்டத்தின் ஊடாக சுமார் 30,000 ஏக்கர் வயல் காணிகளுக்கு நீரை விநியோகிக்கும் வாய்ப்பு ஏற்பட உள்ளதாக நீர்ப்பாசன திணைக்கள பணிப்பாளர் நாயகம் சமன் வீரசிங்க குறிப்பிட்டார். இது தவிர 260 நீர்நிலைகளுக்கும் நீர் விநியோகிக்கப்பட உள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்கு மேலதிகமாக மொரக்ககந்த நீர்த்தேக்கத்தின் செயற்பாடுகள் விஸ்தரிக்கப்படும் போது மேலும் பல நீர்நிலைகளுக்கு நீர் விநியோகிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். இந்த திட்டம் கைகூடும் போது வடமேல் மாகாணத்தில் வறட்சியினால் ஏற்படக்கூடிய செய்கை பாதிப்புகளை தவிர்க்கும் என்பதுடன் சூழல் பாதிப்புகளையும் கட்டுப்படுத்த முடியும் என நீர்ப்பாசன பணிப்பாளர் நாயகம் தெரிவித்தார். வடமேல் மாகாணத்திற்கான பாரிய நீர்ப்பாசன திட்டம் மூலம் மாகாணத்தில் குடிநீருக்கு ஏற்படக்கூடிய தட்டுப்பாடும் நிவர்த்தி செய்யப்படும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். 4 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு பிரதமர் ரணில் விக்ரமசிங்க ஆஸ்திரேலியாவிற்கு புறப்பட்டுச் சென்றுள்ளார். இலங்கை ஆஸ்திரேலியாவுக்கு இடையிலான ராஜதந்திர தொடர்புகள் ஏற்பட்டு 70 வருடங்கள் பூர்த்தி அடைந்துள்ளதை முன்னிட்டு பிரதமரின் ஆஸ்திரேலியாவிற்கான விஜயம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதன்போது ஆஸ்திரேலிய பிரதமர் மெல்கம் மற்றும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க ஆகியோருடைய சந்திப்பு ஒன்றும் இடம்பெறவுள்ளது. இந்த சந்திப்பை அடுத்து ஆஸ்திரேலியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான இருதரப்பு உடன்படிக்கைகள் சிலவும் கைச்சாத்திடப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. படையினர் வசமுள்ள தமது காணிகளை விடுவிக்குமாறு வலியுறுத்தி கேப்பாப்பிளவு பிலக்குடியிருப்பு மக்கள் ஆரம்பித்த கவனஈர்ப்பு போராட்டம் இன்று 14வது நாளாகவும் தொடர்கின்றது. பிலக்குடியிருப்பு விமானப்படை முகாமினை அகற்றி சொந்த நிலத்தினை விடுவிக்குமாறு கோரி பாதிக்கப்பட்ட மக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். துயர்படும் மக்களின் நலன் விசாரிப்பாளர்களாக மாத்திரமே அரசியல்வாதிகள் பிரசன்னமாகிக் கொண்டிருக்கிறார்களே தவிர இதுவரை தீர்வினை வழங்க யாரும் முன்வரவில்லை என போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மக்கள் கூறுகின்றனர். சொந்த நிலத்தில் குடியேறும் வரை போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என்பதே இவர்களது நிலைப்பாடாக அமைந்துள்ளது. இதேவேளை கேப்பாப்பிளவு போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து புதுக்குடியிருப்பு ராணுவ முகாமை அகற்றக் கோரியும் புதுக்குடியிருப்பு மக்கள் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பாடசாலை மாணவர்களுக்கான புதிய ஆயுள் காப்புறுதி திட்டம் விரைவில் அமல்படுத்தப்பட உள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. காப்புறுதி திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக 2 குழுக்கள் அமைக்கப்பட உள்ளதாக கல்வி அமைச்சை மேற்கோள் காட்டி அரசாங்க தகவல் திணைக்களம் செய்தி வெளியிட்டுள்ளது. இவற்றில் ஒரு குழு அமைச்சின் செயலாளர் தலைமையிலும் மற்ற குழு வலய கல்வி பணிப்பாளர்கள் தலைமையிலும் நியமிக்கப்பட உள்ளனர். கல்வி அமைச்சின் செயலாளர் தலைமையில் நியமிக்கப்படும் குழுவில் 2 வைத்தியர்கள், சட்டத்தரணி அடங்கலாக 5 அதிகாரிகள் இடம்பெற உள்ளதுடன் வலய கல்வி பணிப்பாளர் தலைமையிலான குழுவில் மாகாண சுகாதார அதிகாரி உள்ளிட்டோர் இடம்பெறுவர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கம் மாணவர்களுக்கான புதிய ஆயுள் காப்புறுதி திட்டத்திற்காக 2.7 பில்லியன் ரூபாவை ஒதுக்கீடு செய்துள்ளதாகவும் 43 லட்சம் பாடசாலை மாணவர்கள் இந்த காப்புறுதி திட்டத்திற்குள் உள்வாங்கப்படுவார்கள் என்றும் அரசாங்க தகவல் திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. மாணவர் ஒருவர் 2 லட்சம் ரூபாய் காப்புறுதிக்கு உறுதுடையவருடன் அரசு மற்றும் தனியார் துறை வெளிநோயாளர் பிரிவுகளில் இதன் மூலம் சிகிச்சை பெற்றுக் கொள்வதற்காக வருடம் ஒன்றுக்கு 10,000 ரூபாய் வழங்கப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தொற்றா நோய்க்காக ஆகக்கூடிய தொகை 2 லட்சம் ரூபாய் செலுத்தப்படும் என்பதுடன் இதற்கான அறிவித்தல் எதிர்வரும் வாரங்களில் ஊடகங்களில் வெளியிடப்படும் என மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்றைய வானிலை தொடர்பான தகவல்களுடன் இணைந்து கொள்கிறார் வானிலை அதிகாரி கே. சூரியகுமார். இலங்கையின் சில பிராந்தியங்களிலும் இலங்கையில் சூழவுள்ள கடல் பிராந்தியங்களிலும் மணித்தியாலத்துக்கு 40 கிலோமீட்டர் முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே சற்று பலமான காற்று வீசும். அத்துடன்
இலங்கையின் வடக்கு கிழக்கு பிராந்தியங்களில் கடந்த சில நாட்களாக நிலவி வந்த காலநிலையில் மாற்றம் அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வடக்கு, வடமத்திய, கிழக்கு, ஊவா மாகாணங்களின் சில பகுதிகளிலும் அம்பாந்தோட்டை மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் சிறிதளவான மழை காணப்படும். ஏனைய பகுதிகளில் வறட்சி தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. கடற்பிராந்தியங்களை பொறுத்தவரையில் காங்கேசன்துறை முதல் திருகோணமலை ஊடான பொத்துவில் வரையான கடற்பிராந்தியங்களில் சிதளவான மழை காணப்படும். ஏனைய கடற்பிராந்தியங்களில் சீரான காலநிலையை இன்றும் தொடரும். கடற்பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மணிக்கு 30 கிலோமீட்டர் முதல் 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் வட கிழக்கு திசையிலிருந்து காற்று வீசும். கொழும்பு முதல் புத்தளம் ஊடான மன்னார் வரையான கடற்பிராந்தியம் மற்றும் காங்கேசன்துறை முதல் அம்பாந்தோட்டை ஊடான பொத்துவில் வரையான கடற்பிராந்தியங்களில் இந்த காற்றின் வேகமானது மணிக்கு 50 கிலோமீட்டர் முதல் 60 கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசுவதன் காரணத்தினால் இந்த கடற்பிராந்தியங்கள் இடையிடையே சற்று கொந்தளிப்பாகவும் காணப்படும். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நமது அடுத்த மணித்தேல செய்திகளை 10:25க்கு எதிர்பாருங்கள். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.